சில விஷயங்கள்ல நீங்க தணிஞ்சு போறதோ அல்லது அது பெருசாகாம இருக்கிறதோ பெஸ்ட். தானா சில பிரச்சனைகள் தானாவே கரையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால கவலையை விடுங்க. மாற்றம் ஒன்று மாறாதது தான். மாற்றத்தை நாம அந்த மாறியபடியே ஏற்றுக்கிட்டோம்னாக்க அந்த வாழ்க்கைன்றது நமக்கு அழகான வாழ்க்கையை தரும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில் வருகின்ற பிப்ரவரி மாதம் ஒவ்வொரு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட சுப பலன்களை இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கு, இனி கொடுக்க போகுது. அதாவது இந்த பிப்ரவரி மாதத்தில் நீங்கள் எந்த மாதிரியான தன்மையில் இப்போ அட் ப்ரெசண்ட் இருக்கீங்க, அதே நேரத்தில் எந்த மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண போகிறீங்க, அது உங்களுக்கு சாதக பாதக தன்மைகளை தருமா அப்படின்றத பார்ப்போம். அந்த வரிசையில் பார்க்குறப்ப பிப்ரவரி 1ஆம் தேதி அப்படின்ற பார்க்குறப்ப கிரகநிலைகள் அப்படின்றது அந்த ராசி கன்னியா ராசியில் தான் உதயமாகுது. ஹஸ்த நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கார். லக்ன புள்ளின்றது துலாத்தில் விழுது. லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல தான் சந்திரன் மற்றும் கேது. சந்திரன் கேது இருக்கிறதுன்றது மோரலஸ் இந்த பிப்ரவரி மாதன்றது தோராயமாக அனைவருக்குமே ஒரு நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, எதுலேயுமே ஒரு விரக்தி தரதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். ஏன்னா சந்திரன் கேது இணைவுன்றது ஒன்று எக்ஸ்ட்ரீம் லெவல் ரெண்டையுமே எடுத்துகிட்டு போகும் மனோரீதியாக. அதாவது ஒரு விஷயத்தை ரொம்ப டிப்ரெஸ்ஸாக ஒரு விஷயத்தை சாதாரணமாக பார்க்குறது எப்படி, அதை ரொம்ப இன்வால்மெண்ட் பண்ணி பார்க்குறதுன்றது ஒன்று. அதாவது ஒரு ரகம். அதாவது ஒரு சாதாரண அப்படி கேஷுவலாக அப்படி பார்த்துட்டு போகிறது ஒன்று. இல்லை இன்டெப்த்தாக அப்படியே அது என்ன தான் நடக்குது, அது என்ன தான் இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையுமே உப்புக்கு சப்பு பொறாத விஷயமா இருக்கும். அதை கூட ரொம்ப டீட்டெயிலாக நீங்கள் பார்க்கக்கூடிய தன்மையில் இருக்கும். இல்லை எதையுமே வெறுத்து விட்டேந்தியாக பார்க்குறதுக்கான வாய்ப்புகளையும் கொடுக்கும். அதாவது சட்டையே பண்ணாத தன்மையில், அதாவது என்ன அதெல்லாம் அப்படின்ட்டு பாணியில் நீங்கள் அதை கேர் கூட பண்ண மாட்டீங்க. அது இன்டர்னல் லைஃபாக இருக்கட்டும், எக்ஸ்டர்னல் லைஃபாக இருக்கட்டும், ஒரு கேரியராக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் விரக்தி, இன்னும் சொல்லப்போனால் எல்லாத்துலேயுமே விரக்தி எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது கொஞ்சம் இப்போ எப்படி ஒவ்வொரு ராசிகளையும் பாதிக்க போகுதுன்னு பார்க்குறப்ப, அடுத்து இந்த லக்னத்திற்கு அப்படின்றப்ப அந்த தோற்றப்புள்ளிக்கு 3ஆம் இடத்துல தான் புதன் செவ்வாய் சுக்கிரன், அதாவது தனுசில். 4ஆம் இடத்துல சூரியன், 5ஆம் இடத்துல உங்களுக்கு சனி, 6ஆம் இடத்துல ராகு, 7ஆம் இடத்துல குரு. இது ஜாதக கிரகநிலை இந்த கோச்சாரத்துக்குனாக்க இந்த பிப்ரவரி மாதம் பிறப்புக்கு. இத்தகைய தன்மையில் சிம்ம ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட சுப பலனை இந்த பிப்ரவரி மாதம் தரப்போகுதுன்னு பார்க்குறப்ப, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் 12ஆம் அதிபதி யார், சந்திரன் உதயமாகிறார். அதாவது அவர் அஸ்த நட்சத்திரம் தன்னோட சொந்த நட்சத்திரத்தில் 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது, கேது இருக்கிறது அப்படின்றது இப்போ அட் ப்ரெசண்ட் 8ஆம் இடம் பாவம் தான் அதிக அளவில் ப்ளே பண்ணும். 8ன்றது பிரச்சனைகள், வழக்கு, ஒரு செப்பரேஷனான ஒரு லைஃபு, அல்லது ஆல்ரெடி 7ஆம் இடத்துல உங்களுக்கு ஆல்ரெடி சனி வேறு இப்போ 8 கூடைய சாரம் பெற்று 8ல் இருக்கிற ராகுவோட சாரம் பெற்று இருக்கார். அப்போ கணவன் மனைக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடு அட் ப்ளசண்ட் ப்ளே ஆகிட்டுருக்கும். சுயதொழில் பண்ணிங்கன்னா அதில் ஒரு சிக்கல். இது பிப்ரவரி மாதத்துலையாவது கொஞ்சம் ரெக்கவர் ஆகுமா அப்படின்னோம்னா 8 தான் பக்காவாக வேலை செய்ய போகுது. 8ன்றது உங்கள் ராசிக்கு 8ஆம் அதிபதி, உங்களுக்கு யோகாதிபதி யாருன்னா உங்களுக்கு பஞ்சமாதிபதி குரு நடத்துகிறதோ 9ல். ஆனால் 8 தான் முக்கியமாக வேலை செய்யுது அப்படின்னோம்னா விபத்து, கண்டம், ஏதாவது ஒரு விஷயங்களில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்புகள். சிக்கல்னாக்க ஒரு சின்னதாக என்னன்னாக்கா ஏதாவது ஒரு அடியாவது படுறதுக்கான வாய்ப்பு, அல்லது என்னன்னாக்கா உணவுப் பொருள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா உண்றதா இருந்தாலும் சரி, பேசுகிறதா இருந்தாலும் சரி, அதாவது வாயை சாப்பிட்றதுக்கு மட்டும் பயன்படுத்துறதில்ல, பேசுகிறதுக்கும் பயன்படுத்துகிறோம். ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அண்டு சந்திரன், இந்த சந்திரன் யார் சாரத்தில் இருக்கணும், சுயசாரம். கேதுவும் செவ்வாய் சாரம். செவ்வாய் 5ஆம் இடத்துல. கனவுகள் நிறையா இருக்குது, ஆனால் எல்லாமே நீர்த்து போன கனவாக இருக்குது. வார்த்தைகள் விட்டேந்தியாக பேசிடுறோம். அதாவது என்னென்னா தத்துவத்தை அதிகமாக பேசுகிறது, அல்லது ஏதோ ஒரு நடக்காத சம்பவங்களை பேசுகிறது. ஏன்னாக்கா சில விஷயங்கள் என்னென்னா 8 தான் நல்லா வேலை செய்ய போகுது. 2ஆம் இடத்துல சந்திரனாக இருக்கார். அப்போ சுப விரயங்கள் நிறைய செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அல்லது ஏதோ ஷேர் மார்க்கெட்டில் போனீங்கன்னா நிறைய அளவில் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், அதாவது லாபம் வரும்னு சொல்லிட்டு உள்ளே போய் பணத்தை இன்புட் பண்ணி உங்கள்கிட்ட கடன் அதிகமாக படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 6 கூட யாருன்னா சனி 7ல் இருக்கார், 8 கூட சாரம் பெற்று. அப்போ 6, 7, 8 கனெக்ட் ஆகிடுது 7ஆம் இடத்துல. அப்போ இதில் என்னென்னா பிரச்சனைன்றது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே வந்தாலும் பண ரீதியாகவும் பிரச்சனைகள் அது ஒரு பிரதானப்படுத்துது. 2ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் கேது, 2ல் சந்திரன் கேது இருக்கார் அப்படின்னா 2ஆம் இடத்துல இருக்கிற கேதுன்றது செவ்வாய் சாரம் பெற்ற கேதுவாக இருக்கார். அப்போ பூர்வீக வழி சொத்துக்கள் இருந்தால் அது ஒரு டிஸ்பியூட் வர்றதுக்கோ, அது ஆனால் கன்க்ளூஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இது நாள் வரைக்கும் வழக்கு இழுத்துக்கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. உங்கள் கேஸுகள் ஏதாவது இருந்து அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா இந்த டைம் சந்திரன் கேது இணைவுன்றது
சில விஷயங்கள் வந்து நீங்கள் விட்டு கொடுக்குற மாதிரி சூழல் ஏற்படும். அந்த விட்டு கொடுத்து தான் சரியாக போயிடுமா அப்படின்னா, இந்த இடத்துல குரு வந்து உங்களுக்கு ராசியை பார்வையிடுறது கொஞ்ச நாளைக்கு தான். இன்னும் அவர் அட் ப்ரெசென்ட் கேதுவோட சாரத்தில் தான் இருக்கார். அதனால் அந்த இடத்துல உங்களுக்கே மைண்டு வராது. ஏன்னா உங்களால் சரியான முடிவுகள் எடுத்தால் கூட அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அப்போ எப்போ வரும் அப்படின்னம்னாக்க, அந்த குரு இந்த கார்த்திகை 1 அப்படின்னு சொல்கிறப்ப உங்களுக்கு மார்ச் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு அதுக்குண்டான சோர்சஸ் நிறையா வரும். நீங்களே ஒரு கட்டத்தில் சரி போ, ஏன்னா உங்களால் மல்லு கட்ட முடியாது, தொடர்ந்து போராடிக்கிட்டு உங்களால் ஈர்க்க முடியாது. ஏன்னா 5ஆம் இடத்துல, இந்த இடத்துல உங்களுக்கு 5 இது அழகாக வேலை செய்யுது. ஏன்னாக்க யார் யார் இருக்காங்கனாக்கா, சுக்கிரன் இருக்கார், புதன் இருக்கார், செவ்வாய் இருக்கார். யூகங்களை நல்லா பண்ணுங்கள். அதாவது இந்த இடத்துல ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடாக நீங்கள் நிறைய லாக் ஆனால் கூட கவலைப்படாதீங்க. ஆனால் கடன் வாங்கி உள்ளே போடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு 6 வேலை செய்யலை. கடன் வாங்கக்கூடாது. வாங்கினா அது திருப்பி கட்டுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. பிரச்சனையை ஃபேமிலி வைஸ் இஷ்யூஸை டெவலப் பண்ணாதீங்க. ஏன்னா அதை ஆஃப் பண்ணுறது ரொம்ப சிரமம். ஏன்னா உங்களுக்கு அவங்களுக்கும் டக்கப்பார் தான் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் கொஞ்சம் நீங்கள் வந்து இந்த இடத்துல, ஏன்னா 5 நல்லா வேலை செய்யுதுன்றப்ப, 5 வேலை செய்யுது, ஐ மீன் புதன், சுக்கிரன், செவ்வாய் அப்படின்றப்ப சில விஷயங்களை நீங்கள் ஆர்ப்பாட்டமற்ற தன்மையில் இருந்தீங்கன்னா, ஆல்ரெடி அப்படி தான் இருப்பீங்க. ஏன்னா ஆர்ப்பாட்டமற்ற தன்மையில் இருந்தீங்கன்னா உங்களால் அழகாக சில விஷயங்கள் தானாகவே கரைஞ்சி போயிடும். அதாவது பெரிய அளவில் சண்டை க்ரியேட் ஆகிற மாதிரி இருந்தது கூட அப்படியே தானாக வந்த சோடு தெரியாமல் மாறி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 5ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய், புதன், சுக்கிரன். புதன் சுக்கிரனை நுணுக்கறிவுகளை தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். செவ்வாய் கொஞ்சோண்டு கோவப்பட வைக்கும். அந்த கோவத்தை தான் கண்ட்ரோல் பண்ணுங்கன்றேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா இந்த செவ்வாயும் சுக்கிரசாரம் பெற்ற செவ்வாயாக இருக்கார். அப்போ உடல் ரீதியாக உபாதைகள் வர்றதுக்கான வாய்ப்பு, அல்லது வாயால் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அப்போ உடல் ரீதியாக வியாதி வரும் அல்லது பிரச்சனைகள் வரும் அப்படின்னம்னா, அப்போ உடல் உண்ற ஆகாரத்தை கொஞ்சம் கேர் எடுத்துக்கங்க. ஏன்னா 3 குடையவர்ன்றது நீங்கள் வந்து பயன்படுத்துகிற அருந்தக்கூடிய பானங்களை சொல்லக்கூடிய, அப்போ அது கொஞ்சம் கேராக இருந்தீங்கன்னா பெஸ்ட்டு. ஏன்னா சந்திரன் கேதுன்றது அவ்வளோக்கா நல்லது கிடையாது 2ஆம் இடத்துல. அப்போ குடும்ப விஷயத்தில் சில விஷயங்களில் நீங்கள் வந்து தணிஞ்சு போகிறதோ அல்லது அது பெருசாகாமல் இருக்கிறதோ பெஸ்ட்டு. ஏதாவது உங்களுக்குள்ள ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே பிரச்சனைகள் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா இந்த டைம் பிப்ரவரி மாதம் பெருசாக க்ரியேட் பண்ணாதீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு 2ல் சந்திரன் கேது இணைவுன்றது ஒரு வார்த்தைகளை கூட தடிமமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பட் ஆனால் செவ்வாயோ சாரம் பெற்ற கேதுவை நம்ப முடியாது. ஏன்னா அது சமயத்தில் டப்புன்னு வெறுத்து போய் பேசிடும், வெறுத்து போய் உளறிடும், வெறுத்து போய் விட்டுரும். ஆனால் அந்த நேரத்தில் அது பேசுனது சரின்னு மாதிரி தோணும். ஆனால் அதுக்கப்புறம் பிரச்சனை ஆகிடும். ஏன்னாக்க 7ல் சனி, 8ல் இருக்கிற ராகு சாரம் வாங்கியிருக்காரு. ஒரு விஷயம் இந்த க்ரியேட் ஆணுச்சுன்னா அது ஆஃப் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் 1.5 வருஷம் போராடணும். ஆல்ரெடி இப்போ அவர் அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இப்போ தான் அவர் செவ்வாயிலேருந்து தப்பி வந்து இப்போ ராகுவோட சாரத்தில் இருக்கப்போ ராகு 8ல் இருக்கார். அவர் ராகுல 8லன்னாங்க 2 11 கூடையவராக இருக்கார். நீங்கள் இந்த இடத்துல என்னென்னா அதிர்ஷ்டங்கள் நம்புறதுக்கு உண்டான தருணம். தானாக சில விஷயங்கள் இன்றைக்கி ஒன்றுமே செய்யாட்டின்னு தானாக விஷயங்கள் மறைகிறதுக்கான வாய்ப்புகள், விஷயங்கள்ன்றதை விட பிரச்சனைகள், தானாக சில பிரச்சனைகள் வந்து தானாகவே கரையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் கவலையை விடுங்க. ஏன்னாக்கா உங்களுக்கு தைரியஸ்தானாதிபதி யார்? உங்களுக்கு சுக்கிரன். அவர் தான் 10 குடையவனு, தொழில்காரகனும் அவர் தான். அவர் 5ஆம் இடத்துல இருக்கார். துணிஞ்சு ஏதாவது ஒரு உங்களுக்கான தொழிலை தீர்மானம் பண்ணுங்கள், அதில் இறங்குங்க. ஏன்னா இந்த இடம்ன்றது, இந்த டைம் பிப்ரவரின்றது, தை மாதன்றது ஏதாவது ஒரு புதுசாக, அதாவது குடும்ப பிரச்சனை, வீட்டு பிரச்சனை இதெல்லாமே கிடக்கட்டும், பார்ட்னர் பிரச்சனை இருக்கட்டும், பிஸ்னஸ் பிரச்சனை இருக்கட்டும். ஆனால் புதுசாக ஏதாவது சில விஷயங்கள் என்னென்னா, நம்ம தொடாமல் இருந்தோம்னாலே பேசாமல் இருக்கலாம். அதாவது அது வந்து நம்ம தொடாமல் இருந்தோம்னால அது தானாகவே சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். நம்ம அதை விட்றதில்ல, நம்ம போய் அதை போய் சொரிஞ்சிக்கிட்டே இருக்கிறது. சொரிஞ்சதும் என்ன ஆகும்? சொரியிறப்போ சுகமாக இருக்கும். அதுக்கப்புறம் சொரிஞ்சதுக்கப்புறம் ரத்தம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது கஷ்டமாகிடும். எப்போவுமே ஒரு இடம் அரிக்குதுனாக்கா சொரியிறது நல்லா தான் சுகமாக இருக்கும். அப்புறம் சொரிஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா என்ன ஆகும்? அது கொப்பளம் மை, அது அப்புறம் தண்ணி வந்து அதுக்கப்புறம் ரத்தம் வந்து எல்லாமே, அதாவது என்னென்னாக்கா நமக்கு எப்போ ஒரு பிரச்சனைன்றது அதை போட்டு கலர்றப்பே தான் வரும். அப்போ ஒரு மனிதர் வந்து ஒய்ஃபாக இருந்தாலும் ஹஸ்பண்டாக இருந்தாலும் அவங்கள போட்டு இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, எப்பயோ செஞ்சது, எப்பயோ சொன்னது, எப்பயோ நடந்தது, அதெல்லாமே ரினியூவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அது என்ன ஆகுனாக்கா அந்த டைம் உங்களை விட்டு நிரந்தரமாக பிரியறதுக்கான வாய்ப்பெல்லாம் கொடுத்துரும். அப்போ பிரியறதுக்காக நம்ம இணையலை அப்படின்றது மட்டும் நினச்சிக்கோங்க. எப்போயுமே ஒரு தம்பதிகளை சேர்றோம் அப்படின்னம்னாக்கா இதை தாலி கட்டுறப்பவே சரி இந்த மனுஷனை விட்டு இன்னொரு 4 வருஷத்தில் 5 வருஷத்தில் பிரிஞ்சிடும் அப்படின்னா நினச்சி தாலி கட்டுறாங்க கிடையாது. அப்போ ஏன் அது மாதிரி சூழல் உருவாகுது? அன்னைக்கு இருந்த சூழல் ஏன் இன்றைக்கி இல்லை? அப்போ அன்னைக்கு இருந்த சகிப்புத்தன்மை, அன்னைக்கு இருந்த ஏற்புமைத்தன்மை, அன்னைக்கு இந்த மாதிரி மனுஷன் இந்த மாதிரி கிடையாது, இப்போ தான் இந்த மாதிரி ஆகிட்டார் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. அது நேரம், அந்த நேரம் மாறிட்டால் சரியாக போயிடும்.
அது ஏங்க அந்த டயத்தில் நம்ம எந்த டைமாக இருந்தாலும் நம்ம அந்தந்த டயத்துக்கு ஒரு முடிவு எடுக்கிறோம். ஒரு முடிவு எடுக்கணும், அதை வச்சுக்கிட்டு நம்ம வழி நடக்கணும். அது லைஃப் எண்டு வரைக்கும் வரணும். அப்படி ஒரு விஷயத்தை எடுக்கணும். அப்போ மாற்றம்ன்றது வரும். மாற்றம் ஒன்று மாறாதது தான். மாற்றத்தை நாம் அந்த மாறியபடியே ஏற்றுக்கிட்டோம்னாக்க அந்த வாழ்க்கைன்றது நமக்கு அழகான வாழ்க்கையை தரும். நம்ம எப்போயுமே நமக்கு பிடிச்ச மாதிரியே வாழ்க்கை வரும், நமக்கு பிடிச்ச மாதிரியே வாழ்க்கை நடக்கும், நமக்கு பிடிச்ச மாதிரியே வாழ்க்கை இல்லை நம்ம வாழ்வோம் அப்படின்றது மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா எப்படிப்பட்ட வாழ்க்கையிலையும் நம்ம வாழ்கிறதுக்கு, நம்ம பயணப்படுறதுக்கு பாதைகள் எப்படி இருந்தாலும் கரண்டும் முள்ளாக இருக்கலாம், குண்டும் குழியாக இருக்கலாம், மேடு பள்ளமாக இருக்கலாம். அது நடந்துட்டோம்னாக்க அது மறுகரைக்கு போயிடலாம், அக்கறைக்கு போயிடலாம். அப்போ அந்த இடம்ன்றது நமக்கான இடமா இருக்கும், நமக்கான லைஃபாக இருக்கும். லைஃப்லேருந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குற பட்சத்தில் பெரிய லாஸுகளை நம்ம சந்திக்கிற மாதிரி சூழல் ஏற்பட்டு போயிடும். அப்போ என்னன்னாக்க சின்ன சின்ன விஷயங்களை தானாக வந்தது தானாக சரியாக போயிடும். தானாக மனுஷன் திருந்திடுவாப்புல, மாறிடுவாப்புல, மயக்கம் தீர்ந்துடும், மாறி போயிடும் அப்படின்றது நம்புங்க. நம்பினாலே எல்லா விஷயங்களும் நம்பிக்கை தாங்க. அதனால தான் எல்லா மதத்துலையும் நம்புங்கள் நம்புங்கள் நம்புங்கள்ன்றோம், நம்புங்கள் நாராயணன்றோம், நமோ நாராயணன். எல்லாமே என்னன்னாக்கா நம்பிக்கையின் அடிப்படையில் எல்லா மதத்துலையும் சொல்லப்படுது. எல்லா கடவுளும் அதான் சொல்கிறாங்க. புரியுங்களா? அதனால் நம்ம என்னென்னா வாழ்க்கையில் பயணப்படுறோம். நம்ம இந்த லைஃப்பை இந்த 2 பேரோட இணைந்து பயணப்படணும் அப்படின்னம்னாக்க ஒருத்தரை சார்ந்து தான் ஒருத்தர் இருக்கோம் அப்படின்றத உளமார்ந்து நாமளே ஒருத்தர் இருந்து அந்த அவருக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். இந்த டைம் வந்து அவருக்கு நேரம் சரியில்லை, இந்த டைம் அவருக்கு புத்தி சரியில்லை, இந்த டைம் அவருக்கு குணம் சரியில்லை, அதெல்லாம் மாறிடும் அப்படின்னு நினைங்க. அது கண்டிப்பாக. ஏன்னா ஒரு மனிதர் வந்து தொடர்ந்து துன்புறுத்திக்கிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் நம்ம அதை இன்டியூஸ் பண்ணோன்னு வச்சுங்க, அதை நம்ம அப்போஸ் பண்ணி நம்ம எதிர்ப்பு திணிக்கிறோன்னு வச்சுக்கோங்க, அப்போ நிச்சயமாக ஏங்க 5 வருஷம் ஆள்றாங்க, எப்பயோ ஒரே ஒத்த ஓட்டு போட்டதுக்காக 5 வருஷம் அவங்க கொடுக்குற பனிஷ்மெண்ட்டெல்லாம் நம்ம ஏற்றுக்கிறோம்ல, அவங்க கொடுக்குற அசௌகரியத்தெல்லாம் நம்ம ஏற்றுக்கிறோம்ல. அது ஏங்க யாரோ ஒருத்தருக்கு ஒத்த ஓட்டு, அவருக்கு நமக்கு எந்த ரத்த சம்மந்தமும் கிடையாது, ஆனால் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்ம வாழ்கிறோம் அந்த 5 வருஷத்தை. அது ஏன் இவங்க கூட இருக்கார், அவர் கூட இருக்காங்க அந்த அம்மா, அவங்களோட ஏன் நீங்கள் இதை கொஞ்சம் பிடிக்கலையா பேசாமல் வாய மூடிட்டு இருந்தாலே போதும். அந்த நேரமும் கடந்துடும், அந்த வீரியமும் குறைஞ்சிரும். அப்போ லைஃபு அழகாக என்ட்ராயிடும். இந்த பிப்ரவரி மாதன்றது உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் வாய்வழி கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை பாருங்கள். அதிர்ஷ்டங்கள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எந்த ஒரு இப்போ தொலைதூரம் பயணம் போகிறது, வேலை மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அல்லது ஏதாவது வெளிநாடு போகணும் அப்படின்றது இருந்தால் கூட அதெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 9ஆம் இடத்துல குரு இருக்கார், அழகாக நடத்தி தருவார். 10ஆம் இடத்துக்கு வந்துட்டால் இன்னும் பக்காவாக செஞ்சுருவார். அதனால் அதெல்லாம் கவலைப்பட தேவையில்லை. வேலையில் மாற்றமும் உங்களுக்கு கிடைக்கும். இது நாள் வரைக்கும் வேலையே இல்லை, என்ன செய்யலாம்னாக்கா உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு அதிபதி 7ல் இருக்கார், ராகு சாரப்பட்டு அதில் தடைகள் இருக்குது, அவ்வளோதான். அது சனி இந்த குருவோட சாரத்தில் வந்தது அழகாக மாறிடும். அப்போ குருவோட இன்னும் ஒரு 1 இயர் நல்ல ஜாப், இப்போ கிடைக்கிற ஜாபுக்கு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த 2024ன்றது நீங்கள் சர்வைவல் ஆனாலே போதும். ஏன்னா எனக்கு இந்த வேலை தான் வேணும், எனக்கு அந்த வேலை தான் வேணும், எனக்கு பிடிச்ச வேலை தான் வரணும், எனக்கு நான் நினைக்கிற வேலை தான் கிடைக்கணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இதில் சர்வைவல் ஆனாலே பெரிய விஷயம். என்ன சொல்லப்போனால் மாதாந்திரம் ஏதோ சம்பளம் வாங்குறதுன்றதை விட சம்பளம் கொடுக்கணும், அந்த பொசிஷனில் நம்ம வரணும், அந்த பொசிஷனுக்கு நம்மளை லிஃப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைங்க. நீங்களாக ஏதாவது ஒரு தொழில், உங்களுக்கான தொழில். ஏன்னா இந்த அதிர்ஷ்டன்றது இந்த டைம் இருக்குது உங்களுக்கு, அந்த அதிர்ஷ்டத்தை நீங்கள் டுக்கோவர் பண்ணிக்கோங்க. அதன் அடிப்படையில் ஒரு சர்வேல் பண்ண முடியும். உங்களால் எக்கனாமிக்கலாக ஃபினான்ஷியலாக நல்ல ஸ்டேஜுக்கு வர முடியும். இதனால் பர்சனல் லைஃப்பில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை, பெரிய விஷயமா இருந்தாலும் அது சின்னதாக பாருங்கள். நீங்கள் சின்ன விஷயத்தை பெருசாக பார்க்காதீங்க, பெரிய விஷயத்தை சின்னதாக பாருங்கள், சரியாக போயிடும், ஒன்றுமே கவலை இல்லை. இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னம்னாக்கா கமெண்ட் பாக்ஸ்லேயே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தை போட்டு உங்களுடைய கேள்விகளையும் பதிவிடுங்க. நான் பதிலளிக்க முயற்சி பண்ணுறேன். நான் கடந்த மாதம்லாம் ஆன்மீக சுற்றுலா போனதுனால என்னால் அதிக பேருக்கு பதிலளிக்க முடியலை. இந்த வாரம்லேருந்து ஆரம்பிச்சிருவேன் பதிலளிக்கிறதுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ப்ரீஃபாக உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னம்னாக்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தை திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். யாரும் கால் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப் பண்ணும் பட்சத்தில் நான் எங்களுடைய ஆட்கள் அல்லது நானும் உங்களுக்கு மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணுறேன். அது என்ன இருக்கோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், ஏதாவது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுனாக்கா அதை பே பண்ணும் பட்சத்தில் நம்ம டீட்டெயிலாக உங்களுடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்பிடுறேன். நன்றி, வணக்கம்.